படம் தீயா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம். நம்ம ஸ்கூல்ல வந்து சுதந்திர போராட்டம் வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நடந்த போராட்டங்கள்லாம் எதுவுமே படிக்கல. அதை யாரும் படமாவும் எடுத்ததில்ல. இதுதான் முதல் படம். செம்மையா எடுத்திருக்காங்க. அதுக்காக முதல்ல சுதா கொங்கராவுக்கு வாழ்த்துக்கள். படமா செம்மையா இருக்கு. சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா எல்லா ரவிமோகன் வந்து அந்த தனி உருவம் அரவிந்த் சாமி எந்த மாதிரியான ஒரு வில்லத்தனம் பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் சூப்பரா இருக்கு மியூசிக். மொத்தத்துல ஃபேமிலியோட தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். எங்கேயும் போர் கிடையாது. படம் செம்மையா இருக்கு. ஃபுல் படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஃபயரா தான் இருக்கு. எல்லாமே பயங்கரமா இருக்கு. அவங்க எதை மியூட் பண்ணணும், எதை கட் பண்ணணும், எதை கட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத ஒரு சென்சார் போர்டு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் முக்கியமான டைலாக் எதுவுமே கட் ஆகலை. எல்லாமே படத்தில் இருக்கு. அண்ணாவே பேசுறாரு. அவர் சேத்தன் வந்து அண்ணாவா வாழ்ந்திருக்காரு. அவர் பேசுற டைலாக்லாம் செம்மையா இருக்கு. அவர் பேசுற எந்த டைலாக்குமே கட்டெல்லாம் பண்ணல. எதுவுமே தாராளமா பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. தமிழ் வாழ்க, நீதி வெல்லும். 1000 வருஷமும் நீதி வெல்லும். தமிழ் வாழ்க. இந்தி வந்து எதிர்க்க மாட்டாங்க. இந்தி திணிப்பு கூடாது. இந்தி வேணான்னு சொல்லலை, திணிக்கக்கூடாது. அதை தான் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்தியா எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஐயா படம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா 1959 67 வரைக்கும் இருந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸை என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிற படமாக இருந்துச்சு. 2 லாங்குவேஜ் பாலிசி, இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு, அதை கொண்டு வந்ததுனால இப்போ நம்ம எப்படி இருக்கோன்றது எல்லாத்தையும் சொல்லுது படம். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், எவ்வளோ அரசியல் அறிவோடு இருந்தாங்க. அதே மாதிரி இப்பயும் போயிட்டு 1965 என்ன நடந்துச்சு அது ஈஸியாக கிடச்சிச்சு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை போய் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வந்தோம், அதனால் நம்ம இங்கே எவ்வளோ எப்படி இருக்கணுன்றதை காமிக்குது படம். அண்ணா வரைக்கும் அண்ணா சிஎம் ஆகி இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். அது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அரசியல்லாம் கிடையாது. மக்கள் எவ்வளோ போராடினாங்க, லாங்குவேஜுக்காக மொழிக்காக உயிர் விட்ட ஒரே சமூகம் தமிழ் சமூகம் மட்டும்தான். அதை இந்த படம் காமிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் படம் பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்குங்க. போர் அடிக்கலாம் கிடையாது. அதாவது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டு அப்படியே ஐட்டம் சாங் அந்த மாதிரிலாம் கிடையாது. படம் நல்லா இருக்குது. ஒரு நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். செம்ம பர்ஃபார்மன்ஸ். 25th ஃபிலிம் அவருக்கு நல்ல ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஜெயம் ரவி சார்லாம் மிரட்டிட்டார். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நம்ம அவர் பண்ணுற வில்லனிசம் நமக்கே பயமுறுத்துற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு தக்லீஃப் டைலாக்ஸாக இருக்குது. எல்லாமே இப்போ வரைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது. அந்த அரசியல் 1965 என்ன நடந்துச்சோ அது இப்போ வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. இப்பயும் இந்த பாலிடிக்ஸ் நமக்கு தேவை. ஃபுல்லாக கூஸ்பம்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுதா மேமுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் மட்டும்தான் சொல்லணும். தமிழ் கொள்கைகள் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் காமராஜர் அவரோட என்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம மட்டும் இல்லை, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் டைலாக் ஒன்றுமே செம்ம வெறித்தனமாக இருந்துச்சு. சில சென்சார் கட் பண்ணதுனால கொஞ்சம் பெட்டர்னு தான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா வேறு லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்குலாம் கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் கட் பண்ணது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சமோசம் அவரோட ஆக்டிங்க்கு ஈடே இல்லை. என்ன சொல்கிறேன்னு தெரியல. கண்டிப்பாக 100 நாள் நல்லாவே ஓடும். வாழ்த்துக்கள். ஜெயம் ரவியோட ஆக்டிங்லாம் பார்த்து ரொம்ப வெறியாயிடுச்சு. இப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்கும் அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதர்வாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பாதியிலேயே போயிட்டாரு. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா படம் உண்மையில ரொம்ப சூப்பரா இருந்தது. பராசக்தி தமிழ் வாழ்க அப்படிதான் சொல்ல உண்மையா சொல்றேன். ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு பார்க்கும்போது. என்னடா ஒரு சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து கம்பேர் கொடுத்து நம்மளை வந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு சினிமா தான் அப்படின்னும் போது அதுல ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்றாரு அப்படிங்கும் போது உண்மையில அதை ஏத்துக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு படத்துல. ஒரு திணிப்புக்காக, ஒரு மொழி திணிப்புக்காக எவ்வளவு விஷயங்கள் போராடுறாங்களா அப்படின்னு உயிர்த்தியாகம் பண்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படமா போகும்போது நமக்கு உணர்வுபூர்வமா இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம பிறக்கலன்றத ஒரு வருத்தமா இருந்துச்சு. உண்மையை ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பா வந்து பாருங்க. எல்லா இடத்துலையுமே விறுவிறுப்பா இருந்துச்சு சார். அடுத்த ட்விஸ்ட் தான். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு தான் நம்ம அந்த யோசனையிலேயே வச்சுட்டாங்க. உண்மையை ரொம்ப நல்லா இருக்கு படம். வந்து நம்ம படம் அவ்வளோதான் ஒரு 2 படம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம எதுக்காக காசு கொடுத்து ஒரு என்ஜாய் பண்ண ஒரு நல்ல விஷயத்த சொன்னா ஏற்றுக்க போறோம். கெட்ட விஷயம்னா அப்படி வெளியே போயிட்டே வருது. அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உண்மையாக சொல்ல தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக எவ்வளோ விஷயங்கள் போராடி படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே சிவகார்த்திகேயன் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கு. நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ தெரியும். நம்ம ஜனநாயகன் வரலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் வந்து அதெல்லாம் போய் பராசக்தின்ற ஒரு படம் வந்து ஜனநாயகன் இல்லைடா என் படத்தை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா கொடுத்துருக்காங்க. ஜனநாயகன் வராத ஒரு வருத்தம் தான். பராசக்தி பார்த்து நல்லா இருக்குன்றது ஒரு சந்தோஷம் தான். ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குது சார். டைலாக்ஸ்லாம் ஒரு படத்துக்கு ப்ளஸ். அப்புறம் ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப ப்ளஸ். எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல தமிழ் வாழ்க அப்படின்ற மாதிரி நானே வந்து அந்த காலகட்டத்தில் பிறக்கணுன்ட்டு வருத்தப்படுங்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க.
அவனை அச்சு ஓட ஒண்ணும். ஏன்னா ஒரு நல்ல படத்துல போய் வில்லனா ஏன்னா வந்தியா ஒரு 2 பேர் கூட டோயட் பண்ணியா கட்டி பிடிச்சான்னு போறதை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு படத்துல போயிட்டு நீ வில்லனா காட்டியிருக்கியா, அப்ப எப்படா இதெல்லாம் ஏத்துக்க முடியும்? ஒரு கமர்ஷியலான ஒரு படத்துல நீ வில்லனா ஓகேடா ஏத்துக்கலாம். ஒரு வரலாற்று கதையை பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம தமிழ் மொழிக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ண அப்படிங்கும்போது நீ அதில் போய் வில்லனா எப்படி நடிக்க ஒத்துக்கிட்ட? என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்ல விஷயத்துக்காக பல குரல் கொடுக்கலாம், இவன் கெட்ட விஷயத்துக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது தான் ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஆனால் உண்மையாக படம் நல்ல படம், வந்து பாருங்க எல்லாருமே. படம் தான் இருந்தாலும் ஒரு கோபமாகுது. நம்ம தமிழ் ஆளுங்க எவ்வளோ பேர் போராடிக்கிறான் மொழிக்காக, இந்த ஆள் வந்து நம்ம பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லி கொலை பண்ணிட்டுங்கிறான். அப்படிங்கும்போது நம்ம அதான் சொல்கிறேன், உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது அந்த ஆள் பக்கத்தில் இருந்தாலும் அவனை போட்டு குத்து அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு அந்த ரவி மோகனை. ஏன்னா என்னன்னா அந்த மனுஷன் எப்படி போய் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் படம் உண்மையாக நல்ல படம், வந்து பாருங்க எல்லாருக்கும். அது இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க படமா, அது வந்து எல்லாருமே பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். படம் எப்படி இருந்தது? படம் வேற நினச்சி ப்ரோ. படம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்காக வந்தோம், ஏகே ரசிகர்கள் தளபதிக்காக வந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நேற்று வந்து நியூஸ் பார்த்தீங்க 21 ஹியரிங் போயிடுச்சு. அதனால சரி தளபதி படம் வரல, ஸோ இந்த பொங்கல் வந்து இவரோட கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். படம் நல்லா தான் இருக்குது. ஹிந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. சர்க்காரை எதிர்த்து இந்த தமிழ் சமுதாயம் எப்படி போராடுது அப்படிங்கிறத ஒரு மைய கருத்தை கதை. அதை சுதா கொங்கரா அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷனில் பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ சூரரை போட்டிருக்க அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு படம்னு சொல்லலாம் இது. அதான் ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட. அமரன்லேருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு ஃபன்னியான ரோல், ஃபன்னியான ஒரு ஹீரோவாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவரை பார்த்துட்டோம். அமரனுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்து நானும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தாண்டா காமிச்சாரு. அதில் இதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ரவி மோகனை பற்றி சொல்லலாம். எப்படி ரவி மோகன் சொல்கிறான்? எப்படி இருந்தது படம்? பயங்கரமாக வில்லனிசத்தில் பூந்து கலக்கியிருந்தாரு அந்த திருநங்கை கேரக்டரில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் இதுக்கப்புறம் சொல்ல முடியாது, நிறைய சான்ஸ் வரும் வில்லனிசம் பூந்து கலக்கிறதுக்கு. அவருக்கு பக்காவாக பண்ணியிருக்காரு அவர். ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷோட 100வது படம் ப்ரோ இது. பக்காவாக ஒரு டியூனை பிடிச்சிருக்காரு. அது மூலியம் ஒரு சாங்ஸ் பிஜிஎம் பக்காவாக எடுத்துகிட்டு போயிருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் படம் டைலாக் எப்படி இருக்கும்? ஃபயராக இருக்கும். அது சுதா கோங்கரா சொல்ல வேணும். பாலாவோட அசிஸ்டன்ட். பாலா படம் நான் கடவுள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சுதா கோங்கரா அவங்களோட அசிஸ்டன்ட். ஸோ பக்காவாக எடுத்திருக்காங்க அவங்க. ஃபயராக இருக்கு கண்டிப்பாக ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா விஜய் இல்லாத ஒரு இடத்த இவரால் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் தெரியாது, இவரும் பொலிட்டிக்ஸ் வந்தால் வரலாம், இல்லாட்டி இல்லை வந்த ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அவ்வளோதான். இல்லை நான் வந்து இப்போ தளபதி தான், தலை தான். ரஜினி தான் அது ஒருத்தர் தான், கமல்னா அது ஒருத்தர் தான், அதே மாதிரி தளபதினா அது ஒருத்தர் தான், சிவகார்த்திகேயனா ஒருத்தர் தான். இப்போ இல்லை, இப்போதைக்கு அடுத்த 10 வருஷம் படம் நடிக்கலாம் கூட அஜித்தும் சரி இவரும் சரி இவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை இவங்களுடைய இமேஜ்லாம் உடைக்க முடியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சரில் வேணா பார்க்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி போயிட்டு ரஜினி கமல் போயிட்டு இப்போ அஜித் விஜய் வந்திருக்கு. இதுக்கப்புறம் சிம்பு கையிலையோ இல்லை விஜய் சேதுபதிக்கு இருக்காங்க. அப்கமிங் தனுஷ் எல்லாம் இருக்காங்க. பிரதீப் வந்துட்டு இருக்காரு, பக்கம் கலெக்ட் இருக்காரு. ஸோ சொல்ல முடியாது யார் எப்படி வருவான்ட்டு. இவர் ஆனால் என்டர் ஆகலாம்னு நினைக்கிறார் பொலிட்டிக்ஸில் ஃபியூச்சரில். சிவகார்த்திகேயன் பார்க்கலாம். ஏன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு, சொல்ல முடியாது. நாளைக்கு இதே மாதிரி பக்கச்சிட்டு அண்ணன் கட்சிக்கு வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். இட்ஸ் ஆல் இந்த காட்ஸ். படம் நல்லா இருக்கு. 3.5 கொடுப்போம் நான் 5. நான் படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப தேவையான படம் இந்த டைமில் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து அரசியல் மகையமாக ரொம்ப வந்து டிஎம்கே சார்பாலாம் எடுக்கல. படம் வந்துட்டு ஸ்டோரி வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணே. அது ஆக்சுவலாக வந்துட்டு தமிழில் இந்தி திணிப்பை பற்றி நல்லா பேசியிருக்காங்க. உண்மையாக நடந்திருக்க விஷயமும் சரி ஃபிக்ஷனலாக நல்லா உட்காந்து எழுதியிருக்காங்க. சூப்பராக எழுதியிருக்காங்கண்ணே. டைலாக்ஸுமே ஓகே தான், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் டைலாக்ஸை பொறுத்த வரைக்குமே. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு. சிவகார்த்திகேயனுக்கு வந்து லைக் அவ்வளோதான், இதுக்கு மேலே அவர் சூப்பராக இதுக்கு மேலே எல்லா படமும் நல்லா பண்ணுவார் போல். ட்ராக்குக்கு வந்துட்டார் அவர். மதராசியில் கொஞ்சம் விட்டதே இங்கே சூப்பராக இது பண்ணிட்டு இருக்காருன்னு. ரவி மோகன் ஓகே தானே. ரவி மோகன் இல்லாமல் யாராக இருந்தாலுமே, ஏன்னா கேரக்டர் அப்படி எழுதியிருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. ரவி மோகன் இல்லாமல் யார் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு. ஓவரால் சூப்பர்ண்ணே. இது வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு அமரன் மாதிரி திருப்பி எதுவும் வராது, ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்ட்டு. ஆனால் இது அதில் பிரேக் பண்ணிட்டாருண்ணே. அமரனோட இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறைய இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுண்ணா. படமே நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹிந்தி மொழி, ஹிந்தி மொழி திணிப்புன்றதை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. இவர் ஜெயம் ரவி அவருமே வில்லன் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம விறுவிறுப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்ம எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் இப்போது நிறைய இந்தி திணிப்பை பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம்ல. இல்லை பட் ஆனால் ஒரு 1960s 50s 1960 50sலேயே அந்த டைமில் அதுக்காக ஒரு
ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பெரிய அளவில் இருந்திருக்கு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. சிவகார்த்திகேயனோட 25th மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி இப்போலாம் வந்து கரெக்டாக பிக் பண்ணி சார் எடுக்கிறாங்க. கடைசி அமரன் படம் வந்து ரியல் ஸ்டோரியாக எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஹிந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி இந்த படம் பார்த்தா தமிழ் மேலே நம்மளுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பற்று வரும்னு நான் நினைக்கிறேன் சார். ஜெயம் ரவி சார் ஃபர்ஸ்ட் வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதர்வா சாரோட ரோலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ரோலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். இல்லை, ரியல் ஸ்டோரினா அப்படியே ஸ்லோவாக தானே சார் போகும், அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ ரியல் ஸ்டோரி இப்படி தான் இருக்கும், நாங்கள் எதிர்பார்த்து தான் வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், எங்கேயுமே லேக் ஆகலை சார். ஃபேமிலியோட தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். இப்போ படிக்கிற பசங்க எல்லாருமே பார்க்கலாம், பேச்சுலர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ தமிழ் மேலே எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் சார். நல்லா இருந்தது. தமிழ் அதுதான் வேணும் அப்படின்றாங்க. ஹிந்தி திணிக்காதீங்க, அது எங்களுக்கு பிடிக்கும். பட் ஆனால் அது மட்டும்தான் நீங்கள் பேசணுன்ற மாதிரி திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நான் தளபதியோட ஃபேன் தான். நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி தான் பார்க்கலாம். போரிங்காக எதுவுமே இல்லவே இல்லை. நல்லா இருக்கு, மியூசிக் பிடிச்சிருந்தது, ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. ஹிந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. அவர் தூக்கி நிறுத்தி வச்சிருக்காரு. ஜெயம் ரவியும் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் அவங்களோட இது நல்லா பண்ணியிருக்காங்க.